பெண்கள் பிரசவ காலத்துல ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்க உடம்புல ஏகப்பட்ட மாற்றம் வரும். சில பெண்கள் சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றுப்பாங்க. அதனால ஏற்படுற தழும்பை மறை வைக்க முடியாம இருப்பாங்க. தழும்பை சரி பண்ண எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம காசு செலவாகாம இயற்கையான முறையில எப்படி சரி பண்ணலாம்னு இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல தேய்ச்சா சீக்கிரமே அப்சர்வ் பண்ணிக்கூடிய பொருள் தேங்காய் எண்ணெய் தான். இது கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருளை ஆட் பண்ணியே தழும்பை சரி பண்ணலாம். தேங்காய் எண்ணெயை நல்லா சூடாக்கி தழும்பு இருக்கிற பிளேஸ்ல தடவி நல்லா மசாஜ் பண்ணணும். அப்படி பண்றதுனால உடம்புல இருக்கிற தழும்பு எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 டைம் தடவினாதான் நல்ல மாற்றம் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் கூட ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா சூடாக்கி அது தழும்பு இருக்க இடத்துல தடவி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்படி பண்ணால் தழும்பு சீக்கிரமே சரியாகிடும். கொக்கோ ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாதிக்கப்பட்ட பிளேஸில் தடவணும். அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கழுவணும். இந்த சிகிச்சையை குறைஞ்சது வாரத்துக்கு 3 தடவை பண்ணிட்டு வந்தால் நல்ல மாற்றம் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயும் கத்தாழ ஜெல்லையும் சேர்த்து நல்லா கலக்கி தழும்பு இருக்கிற இடத்துல தடவணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு துணியை தண்ணியில் நினச்சி துடைக்கணும். இதை டெய்லி பண்ணால் தழும்பு சீக்கிரமே மறைஞ்சிடும். நாம் டெய்லி குடிக்கிற காஃபி தூள் கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து தழும்பு இருக்கிற இடத்துல தடவி 10 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். இப்படி பண்ணால் தழும்புல நல்ல மாற்றம் வரும். கிருமி நாசினியான மஞ்சத்தூள் கூட எண்ணெயை கலந்து தழும்பு இருக்கிற இடத்துல தடவி கொஞ்ச நேரம் நல்லா மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கழுவணும். இந்த மாதிரி பண்ணால் தழும்பு சீக்கிரமே சரியாயிடும். விட்டமின் இ கேப்சூலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அது கூட எண்ணெயை ஆட் பண்ணி தழும்பு பகுதியில் மசாஜ் பண்ணணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிர்ச்சியான தண்ணியில் குளிக்கணும். பாதாம் எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து சூடாக்கி தழும்பு இருக்க இடத்துல தடவி மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தால் தழும்பு சீக்கிரமே மறைஞ்சிடும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.